ஏய், உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா? நீ வேற புதுசா போய் பிரச்சனையை உண்டாக்கிட்டு வந்திருக்க. இல்ல அண்ணி, நான் வீட்ல இருக்கிறவங்கள சமாதானம் செய்யலான்னு தான் வந்தேன். எது சமாதானம் செய்ய வந்தியா? இருக்கிறத இன்னும் பெருசா தான் ஆக்கி விட்டுட்டு வந்திருக்க. நம்ம குடும்பத்துக்கு எதிரா செஞ்சது என்ன சின்ன காரியம் நினைச்சிட்டு இருக்கியா? ஊருக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தையே ஏற்படுத்தியிருக்கோம். எல்லாரோட மனசுலயும் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம்லாம் ஆறாது. கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தா ஆகணும். இல்ல அண்ணி, காதலிச்சு கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணது நாங்க. எங்களுக்கு தண்டனை கிடைச்சா பரவாயில்ல. எங்களுக்கு உதவி செஞ்ச ஒரே காரணத்துக்காக உங்களையும் வேலு அண்ணனையும் தண்டிக்கிறது எந்த விதத்துல அண்ணி நியாயம்? எங்களால நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் வீட்ல இருக்கவங்க கிட்ட பேசலான்னு போனேன். ஆனா திரு அண்ணன் மன்னிக்கிறதாவே இல்ல. இங்க பாரு, நாம எல்லாருமே மனுஷங்க தான். கோவம், ஆத்திரம், பகை எல்லாமே இருக்கும். அந்த கோவம் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இருக்கதான் செய்யும்.